210 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் சொல்றாங்க. அதுக்கான ஒரு சில கணக்குகள் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. எஸ்ஐஆரும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பீகார் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு பாஜக தரப்பிலிருந்தும் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து இபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு போகிறாங்க. சந்திச்சுட்டு போய் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, திமுக பக்கம் ஓபிஎஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுனாங்க. அதனால தான் நான் அடிச்சு பிடிச்சிட்டு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நண்பன் அல்லது எதிரி ஏதாவது ஒன்றுத்தை தாவேக்கு அவர் அடையாளம் காட்டி இருக்கணும், அமைதியாகவே இருக்கிறதுங்கிறது அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரா, இல்லை கூட்டணிக்காக இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராங்கிற ஒரு சந்தேக பார்வை வச்சுக்கிட்டே இருக்கேன். நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் டிவிக்கு உள்ளே வந்த உடனே அந்த என்டையர் சினாரியோவே மாறுது. ஒரு பக்கம் நாங்கள் 200 சீட்டை ஜெயிப்போன்றீங்க, ஒரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி தானே எல்லாருக்கும் எழுது. பாஜகவோட ஏப்ரல் மாதத்தில் கூட்டணி போகாமல் இபிஎஸ் மட்டும் கன்டினியூ பண்ணியிருந்தாருன்னா, இபிஎஸ்ஸை வந்து திமுகவுக்கு எதிராக யார் அப்படின்னா அதிமுக அப்படின்ற அளவில் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க போய் பாஜக கிட்ட போன உடனே மறுபடியும் பாருங்க இவங்களை பாஜக தான் இயக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பிம்பத்துக்குள்ளேயே தான் அவங்க மாட்டின்னு முழிக்கிறாங்க. அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது எல்லா மட்டங்கள்லையும் குறைந்து கொண்டே போவதற்கான காரணம் என்னன்னா, ஒரு கிளியர் ஸ்டாண்ட் அவங்களால எந்த விஷயத்திலையும் எடுக்க முடியல. சொல்றேங்க, நீங்க இந்து முன்னணி மாநாட்டுல போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு பாஜக சாதகமா இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மத மோதல்கள் அப்படின்றது வந்து பெரிய அளவில் ஏற்பட்டதில்லை. மீண்டும் அந்த மாதிரி மத மோதல்களை உருவாக்குகின்ற அந்த சூழலை வந்து நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அஇஅதிமுக வழி நடத்துகின்ற இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் உள்ள வரணும் வரக்கூடாது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தீர்மானிப்போம் அப்படின்றது ஒரு தீர்மானமாகவே வருகிறது. அப்படின்னா அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்ற கேள்வி ஒன்று எழுது இல்லையா? நீங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருக்கத்தில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருந்ததா? அங்கே ஏற்பட்ட தீர்மானங்கள், அங்கே பேசின பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா பலரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறம் வந்து விகே சசிகலா இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்குள் இணைப்பதற்கான ஒரு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு முடிவும் எடுக்கிற சூழல்லையும் வந்து அவங்க இல்லை, கட்சியும் இல்லை, கட்சி தலைவர்கள் அந்த மனநிலையிலையும் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பு நான் பார்க்குறது என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது நடக்கிறது. நம்ம ஆல்ரெடி பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க? தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்னன்னா, தாவேக்காவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு தானாக உருவாகலை. இபிஎஸ் அவர்களே அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குனார். அவர் தான் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் போகும்போது ஒரு பிரம்மாண்டமான கட்சி நமக்குள்ளே வரப்போகிறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த மொமெண்டமை வந்து இவர் கிரியேட் பண்ணார். அது கடைசியில் வரலை அப்படின்னோடனே அது ஒரு விதமான ஒரு தேக்க நிலையை உருவாக்கிருச்சு. ஒரு விதமான ஒரு சோர்வு மனப்பான்மை அதிமுக தொண்டர்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா பல தோல்விகள், பாஜக கூட்டணி மறுபடியும் சேர்ந்தது, இது எல்லாமே வந்து அவங்கள வந்து நாம் வெற்றியை நோக்கி செல்கிறோமா அப்படின்ற அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் தான் ஒரு கூட்டம் என்பது நடக்கிறது, அதுவும் ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது நடக்கிறது. அப்படின்னும் போது நம்மளுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தலைமை உருவாக்கி இருக்கிறதா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகளோடு தான் அந்த கூட்டணிக்கு போனாங்க. அந்த பதில்கள்லாம் எதுவுமே வந்து அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கல. அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா
இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு பெருத்த ஏமாற்றம் தான். நீங்கள் பொதுக்குழு கூட்டம் இதுக்கு முன்னாடி நான்லாம் நிறைய பொதுக்குழு கூட்டம், அதிமுக பொதுக்குழு கூட்டம்லாம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஜெயா டிவியில் வர்றது மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியுமே தவிர அவங்க உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. ரெண்டாவது அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்ல போகிறாங்க, எந்த விஷயங்களை வந்து அவங்க பேச போகிறாங்க, திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக தாக்க போகிறாங்க, எந்தெந்த இஷ்யூவில் தாக்க போகிறாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அதெல்லாம் வந்து ஒரு கியூ மாதிரி கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி இல்லாமல் ஒரு தெருமுனை கூட்டம் மாதிரி உள்ள சுண்டல் விற்கிறாங்க, உள்ள ஆட்கள் நடமாடுறாங்க, வெளியே போகிறாங்க, உள்ளே வராங்க, ஒன்றுமே ஒரு ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. தலைவர்களும் வந்து வழக்கமான ஸ்பீச் தான். நீங்கள் சிவி சண்முகம் எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசியிருக்காரு, எஸ்பி வேலுமணி எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசியிருக்காரு. மற்றவர்கள்லாம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகள்லாம் நம்ம சேர்க்கலாம், அது தொடர்பாக அதிமுகவுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தீர்மானம். நாங்கள் முடிவு பண்ணுவோம், நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை, நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது பிஜேபிக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் தான். பிஜேபிக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை கன்வே பண்ணியிருக்காங்க. அப்படி அது ஆனால் ஃபார்மலாக எல்லா பொதுக்குழு கூட்டத்திலும் எல்லா கட்சிகளும் அவங்க தலைவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறதான ஒரு தீர்மானமாக பார்க்க முடியும். இல்லை, அதாவது என்ன ஒரு விஷயம் பேசுவாங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டணி அமையும், தொண்டர்கள் மத்தியில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றது தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வந்து உற்சாகப்படுத்தும் வகையில், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அவங்க பேசுவாங்க. அதுதான் வந்து எப்பவுமே அந்த வந்து ஒரு கூட்டம் என்பது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கட்சிக்கும் ஒட்டுமொத்த கட்சிக்கும் கட்சியை வந்து ஆதரிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கணும். அதுதான் அந்த கடந்த காலத்தில் நடந்த கூட்டங்களுக்கும் இந்த கூட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நீங்கள் இங்கே வந்து நம்பிக்கை ஏற்படுத்தலை, இங்கே வந்து பல கேள்விகளை மேலும் அதிகரிச்சிருக்கு. ஸ்கேட்டிங்க இந்த மாதிரி பொதுவாக வந்து கூட்டணி முடிவெடுக்கிற தீர்மானம் என்பது தலைவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அது வழக்கமாக கொண்டு வரக்கூடிய தீர்மானம். ஆனால் அஇஅதிமுக, அதாவது என்டிஏ தலைமையிலான அஇஅதிமுக வழி நடத்துகின்ற இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் உள்ளே வரணும் வரக்கூடாது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தீர்மானிப்போம் அப்படின்றது ஒரு தீர்மானமாகவே வருகிறது. அப்படின்னா அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்ற கேள்வி ஒண்ணு எழுது இல்லையா? நீங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணிக்கு தலைமை யார்? அதிமுக. திமுக கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களா? கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகள்லாம் வர வேண்டும் வரக்கூடாது அப்படின்றத நாம் தான் தீர்மானிப்போம் அப்படின்ற தீர்மானம் வந்தது இல்லையே. ஏன்னா அது இட் கோஸ் வித்வுட் சேயிங். நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமைன்னா நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அதை ஒரு தீர்மானத்தின் வாயிலாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக கூட்டணி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் சமீபத்தில் டெல்லிக்கு போனது, அமித்ஷா அவர்களை சந்தித்தது, பேசியது, என்ன பேசினாங்க, எதுக்காக இந்த சந்திப்பு நடந்தது, திடீரென்று ஏன் இந்த சந்திப்பு நடந்தது, யாருடைய அழுத்தத்தின் பேரில் இந்த சந்திப்பு நடந்துச்சு, பாஜக விரும்பி இந்த சந்திப்பு நடந்ததா அல்லது ஓபிஎஸ் தரப்புலேருந்து ப்ரெஷர் பண்ணதுனால இது நடந்துச்சா, ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க கதவு திறந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்களா அல்லது டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்றதுக்கு எதுக்குமே வந்து பதிலே இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஏன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களோட கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த தீர்மானத்துடைய சாராம்சம். அதை தான் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதமாக தொண்டர்களுக்கு இல்லை, எப்போவுமே தேர்தல் நெருக்கத்தில் வர்றது அவங்கள வேலை செய்கிற விதத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. 210 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு சில கணக்குகள் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இத்தனை சதவீதம் வரும், 2 லட்சம் வாக்குகளில் தான் நம்ம 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இழந்தோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதும் அவங்க ஹரித்மேட்டிக்காகவும் சரி சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்பிக்கை விட்டுறதமாக இந்த பேச்சுகள் நீங்கள் பார்க்கலையா? சரி, நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் 200 சீட்டை ஜெயிப்போன்றீங்க, ஒரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளால்
ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி தானே எல்லாருக்கும் எழுது. ஸோ ஏதோ ஒரு வகையில் நான் தான் சொன்னேன்ல, தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு அயற்சி இருக்கிறது, ஒரு விதமான ஒரு சோர்வு மனப்பான்மை இருக்கிறது. அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் இல்லை அப்படின்றது வந்து தொண்டர்களே இன்னைக்கு பல யூடியூப்லாம் பார்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நமக்கான வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது. ஏன்னா இப்போ பல சர்வேஸ்லாம் வருது. பல சர்வேக்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் டிவிக்கே உள்ளே வந்த உடனே அந்த என்டையர் சினாரியோவே மாறுது. தாவேக்கா பக்கம் பார்வை திரும்புகிறது. மக்களுடைய கன்சிடரேஷன் வந்து தாவேக்காவுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கூட பல பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா அது எல்லா சர்வேஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க எடுக்கக்கூடிய சர்வேஸ்லேயே அது வருது. அதுதான் வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால இபிஎஸ் வந்து இந்த கணக்கை சொல்கிறாரு. எங்களுக்கு வந்து 41.3% வந்து வாக்கு இருக்கிறது, நாங்கள் வந்து 210 தொகுதிகளில் ஜெயிப்போம். இப்போ திமுகவே வந்து 200 தொகுதிகளில் ஜெயிக்கும், இவங்க 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு. இப்போ 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்றது எதனால் அவர் அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு அப்படின்னு நான் என்னுடைய கணிப்பு என்னன்னா, பாஜக ஒரு சில முயற்சிகளை எடுக்கிறது, ரெண்டாவது எஸ்ஐஆரும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பீகார் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு பாஜக தரப்பிலிருந்தும் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் வந்து அந்த நம்பரை சொல்கிறாரு. இதோடைய பேக்ரவுண்ட் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பீகாரில் எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு வெற்றியை இங்கே ரெப்ளிகேட் பண்ணணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம். நான் சொன்னேன் இல்லையா, ஓபிஎஸ் திடீர்னு டெல்லிக்கு போனார் அப்படின்னு. டெல்லிக்கு அவர் ஓபிஎஸ் மட்டுமா போனார்? துக்ளக்குடைய ஆசிரியர் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியலாக இருக்கக்கூடிய குருமூர்த்தியும் போனார். முதல் மீட்டிங் குருமூர்த்தியோட தான் நடக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணணுன்ற ஒரு முயற்சி ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமாக எடுக்குது. நீங்கள் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து இபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு போகிறாங்க. சந்திச்சுட்டு போய் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, பீகாரில் எப்படி வந்து அலையன்ஸை நம்ம கன்சாலிடேட் பண்ணோமோ அது நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுத்ததோ அதே மாதிரி ஒரு அலையன்ஸ் கன்சாலிடேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். ஆகவே நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரன் மற்றவர்கள்லாம் வர்றதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னோடனே அவர் கன்வின்ஸ் ஆகி என்டிஏக்குள்ளே அவங்க வரலாம், ஆனால் கட்சிக்குள்ளே இல்லை. கட்சிக்குள்ளே என்ன நிலைப்பாடு? கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? துரோகிகள், அவங்க வந்து நம்மளை ஏமாத்தினவங்க, இப்படியே தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு வந்து அண்ணாமலை மீது கடுமையான கோபம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் மறைமுகமாக புரோக்கர் அது இதுன்னு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த கூட்டணியை வந்து வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையும் நடக்கிறது அப்படின்றதையும் அந்த கூட்டத்தில் அக்னாலேஜ் பண்றாங்க. அவங்களுக்கும் தெரியுது ஏதோ ஒரு இடத்துல இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடக்கூடாது, இந்த கூட்டணி பலமாகி விடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளேயே நம்ம கூடிய உறவாடிக்கிட்டு சில பேர் கெடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அங்கே கம்ப்ளைண்ட்ஸா போயிருக்கிறதுனால தான் இப்போ நீங்க அண்ணாமலை போய் பார்த்து பேசினதும் ஓபிஎஸ் போய் பேசினதும் இது எல்லாமே இந்த பேக்ரவுண்ட்ல தான் நடக்குது. பீகாருக்கு பிறகு இங்க வந்து ஒரு பெரிய அலையன்ஸ் கன்சாலிடேஷன் பீகார் ஃபார்முலாவை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதை அவங்க செய்யறாங்க. அதுதான் அவங்களுடைய ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. நீங்க கூட்டணிக்குள் யார் வர்றது யார் வரல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எங்களையும் கேட்டு தீர்மானிக்க வேண்டும், நாங்களும் தீர்மானிப்போம் அப்படின்ற விஷயத்த மீண்டும் வந்து இபிஎஸ் கொஞ்சம் அசெப்ட் பண்றாரு தாங்க. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு தான் அதிமுக தேவையாக இருக்கிறது, அதிமுகவுக்கு பாஜக தேவையில்லை. இதுதான் நிலைமை. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு இவர் பண்றாரு. இப்போ இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் எந்த அளவுக்கு பாஜக பொருட்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா பாஜகவுடைய ஸ்டைலே இது கிடையாது. நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, செயற்குழு கூட்டுங்க, நாங்கள் வந்து ஒரு 2 ஃபைலை எடுத்துகிட்டு வரோம், அந்த ஃபைலில் இவ்வளோ அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேர் இருக்கும், இவ்வளோ வழக்குகள் இருக்கும், இதெல்லாம் துரிதப்படுத்துறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வச்சு தான் வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பல மாநிலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு.
அப்போ இந்த 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 விஷயங்கள்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை டெல்லி பயணம், ஓபிஎஸ் குருமூர்த்தி போயிட்டு வந்ததுக்கு பிறகாக டிடிவி ஓபிஎஸ் சந்திப்பு, அந்த விருந்து, அதுக்கப்புறம் திரும்ப டெல்லி பயணம், இது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆர்எஸ்எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேசினது என்டிஏக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒத்து போனது, இது இல்லாமல் அதையாவது பிரதிபலிச்சிருக்கணும்ல பொதுக்குழுவில். துரோகிகள் அப்படின்னு குறிப்பிடுறவங்க அந்த ஒரு சிமெண்ட் செய்யாத ஓபிஎஸ்க்கு அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி நீங்க இங்கே தான் கிடையாது, அங்க வரதுனா வேணா வாங்க அப்படிங்கிறதையாவது கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா இவங்க இறங்கி வந்துட்டாங்க, இவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இவங்களை என்டிஏக்குள்ள கொண்டு வர்றதுக்கு டேர்ம்ஸை யார் செட் பண்றது? நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முக்கியமான ஷரத்து என்ன? உட்கட்சி விவகாரங்களை நாங்க பாத்துக்கிறோம், விட்டுங்க. அமித்ஷா சொன்னாரா இல்லையா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் மறுபடியும் அதிமுக கொண்டு வருவீங்களா அப்படின்னா, நாங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இதுதான் வந்து அந்த அந்த கூட்டணி அமைந்ததற்கு மிக முக்கியமான கண்டிஷனே இது ஒண்ணு. அப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இப்போ கொஞ்சம் இபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க. இபிஎஸ்ஸும் கன்வின்ஸ் ஆயிருக்காரு. கலை யதார்த்தம் அவங்களுக்கு புரியுது. கலை யதார்த்தம் என்ன, அவங்களுக்கு சவுத்தில் கடந்த சில தேர்தல்கள்லயே அவங்களுக்கு வந்து சவுத்தில் பெரிய அடி இருக்கு. ஒரு வாட்டி அமமுகனால, ஒரு வாட்டி ஓபிஎஸ்னால, இந்த மாதிரி டிடிவி தினகரன், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா 2021 தேர்தல்லையே அம்மையார் சசிகலாவை நிற்க வேணான்னு சொன்னது யாரு? பாஜக தானே லாஸ்ட் மினிட்ல சொல்லி நிற்காதீங்க, ஏன்னா அங்கே ஓட்டு பிரியும், ஓட்டு பிரிஞ்சா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னால அதை இது பண்ணாங்க. பட் இருப்பினும் அவங்களால வந்து அவங்க நினைச்சது சாதிக்க முடியல அப்படின்னும் போது இது ஒரு ஃபேக்டராகவே இருக்கு. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அட்ரஸ் பண்ணணும். நீங்க இவங்க வந்து திமுக பக்கம் ஓபிஎஸ் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுனாங்க. அதனால தான் அடிச்சு பிடிச்சிட்டு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு, நாங்க வந்து இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றாரு. ஏன்னா இந்த டிமாண்ட் வந்து இது வெறும் டிடிவி தினகரனுடைய டிமாண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஃபேக்ஷனும் இதே டிமாண்ட் தான். இபிஎஸ்ஸை ஏற்றுக்கூடாது, அண்ணாமலையால் ஓப்பனாக சொல்ல முடியல, டிடிவி தினகரன் மூலமாக அவர் வந்து அதை பண்றாரு. இதை தான் வந்து சில புரோக்கர்கள்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு அதையும் வந்து கூட்டத்தில் பேசுறாங்க. ஸோ ஜாடமாடியாக தான் எல்லாம் பேசிக்கிறாங்களே தவிர நமக்கு வந்து இது புரியுது, இது ஏன் இப்படி பேசுறாங்கன்றதுக்கான காரணம் நமக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி நினைக்கிறது ஒன்று தான், இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எப்படின்னா அவங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கு, எந்த கட்சியும் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போல, மாறாக சில கட்சிகள் உள்ள வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல இருக்காங்க, பணம் இருக்கு, ஆள் இருக்கு, கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக மாதிரி ஒரு பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டை வேற எந்த மாநில கட்சியும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. காங்கிரஸே அதை பண்ணதில்லை பல மாநிலங்கள்ல. அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து பூத் மேனேஜ்மெண்ட்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி வைஸ், ஆள் பலம், கீழே வந்து ஒவ்வொரு பூத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து பணம் என்பது ஒரு சம்பளமாகவே கொடுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு தொகை கொடுத்து கீழே வந்து வேலை நடக்குது, கீழே வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் இந்த ஒரு வேலையில் நீங்கள் வேற எது பண்ணலன்னா கூட இந்த ஒரு வேலையில் நீங்கள் வந்து ஒரு நொடி கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அசாதாரணமாக இருந்துடாதீங்க, விட்டுறாதீங்க, சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த கட்டமைப்போடு நம்ம மோதணும் அப்படின்னா அதிமுகவுக்கும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு அலையன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கோஹோஷனோட அந்த அலையன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். நீங்கள் வந்து டிடிவி தினகரனுடைய வாக்குகள் வந்து இபிஎஸ் உடைய கேண்டிடேட் அங்கே நிற்க வச்சாருன்னா அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதே மாதிரி இபிஎஸ் ஃபேக்ஷனில் இருக்கிற ஆட்களுக்கும் அமமுகவுடைய இதுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு. இதில் பாஜக ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. பாஜகவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக தேவை. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள், இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அவங்களுடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலைகளை இபிஎஸ் பண்றாரு. இது அவருக்கு வெற்றியை தேடி தருமா அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் வியூகம் என்பது முற்றிலும் வேற. இது வந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நீங்க வந்து சில விஷயங்களை கையில எடுத்துட்டு போய் உட்கார்றதுக்கும் பேசுறதுக்கும் சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நான் பாக்குறேன்.
சமீப நாட்களா அதுவும் குறிப்பா செங்கோட்டையன் தாவைக்கல் இணைந்ததற்கு பிறகாக அதிமுகவுடைய வாக்குகள் இல்லைன்னா அடுத்த அதிமுகவா தாவைக்க தன்னை பரிணமிக்க முயற்சிக்குது அப்படிங்கிற பேசுபொருள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பொதுக்குழு கூட்டத்துல நண்பன் அல்லது எதிரி ஏதாவது ஒண்ணுத்த தாவேக்கு அவர் அடையாளம் காட்டி இருக்கணும், அமைதியாவே இருக்கிறதுங்கிறது அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரா இல்ல கூட்டணிக்காக இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காராங்கிற ஒரு சந்தேக பார்வை வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வந்து தாவேக்காவை எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சி என்பது நடக்கிறது. இதில் 2-3 வகையில் பேசுகிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து தாவேக்கா கூட இருக்கக்கூடிய ஒரு டீமும் ஏடிஎம்கே கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க, அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துட்டுருக்கு. ஒரு டீமு காங்கிரஸ்லேருந்து தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் சில விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த கதவை வந்து நம்ம இப்போவே மூடிவிட வேண்டாம் அப்படின்றது இபிஎஸ் உடைய எண்ணமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம எப்படி அடுத்த வாரம் எப்படி பாலிடிக்ஸில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏதாச்சும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாவேக்கா நம்மளோட வருமா அப்படின்னா அந்த ஆப்ஷனை நாம் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? அவங்களும் தாவேக்காவும் அதை க்ளோஸ் பண்ண தயாரா இல்லை. நீங்கள் தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை கடுமையாலும் தாக்கல. அதிமுகவை கடுமையாக தாக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா நாம் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆனால் இபிஎஸ் உடைய கனவு என்னன்னா ஒட்டுமொத்த தாவேக்காவையும் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன். இங்க வந்து வெறும் ஒரு முயற்சி தான் நடக்குது, இவங்க டெஸ்பரேட்டா இல்லை. பட் அதிமுகவுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. அவர் வந்து அந்த ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாரு. அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டீமே என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோசர் டு எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் விஜய் இருந்தா தானே, விஜய் தேர்தல் களத்தில் இருந்தா தானே, விஜய் இல்லாமல் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மட்டும் டிவிக்கு கொடுத்து நம்ம அலையன்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த காம்பினேஷன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த காம்பினேஷன்லாம் வந்து ஒரு ஐடியாவும் மற்ற விஷயங்களையும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி சில வேலைகள்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் தாவேக்காவை வந்து ஒரு நண்பனாகவோ அல்லது ஒரு எதிரியாகவோ அவங்க வந்து அடையாளப்படுத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆனால் அதுவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் திமுக எதிர்ப்புலேயே அதிமுக கடுமையாக இல்லை. திமுக எதிர்ப்பு அவங்க வந்து ரொம்ப கடுமையாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 4.5 வருஷம் இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள்கிட்ட அந்த ஒரு முணுமுணுப்பு உருவாகி இருக்கும். ஏன்னா நீங்கள் 2021க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4.5 வருஷத்தில் அதிமுக ஆட்சி மேலே எந்த அளவுக்கு ஒரு கோபம் என்பதே இருந்துச்சு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. இன்னைக்கும் வந்து திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருக்கு. ஆனால் அது எல்லாம் அறுவடை செய்கின்ற இடத்துல அதிமுக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இதெல்லாம் ஹை ஸ்டேக்ஸ் கேம். உங்களுக்கு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பல விஷயங்கள் நடக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்து தாவேக்கா இந்த பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த கதவை நாம் ஏன் இப்போவே அடைக்கணும், அந்த கதவை நாம் அடைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்கள் மட்டும் இதை வந்து முயற்சி பண்ணல, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் முயற்சி பண்ணல. நீங்கள் பவன் கல்யாண் போன்றவர்கள், மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க, அதே போல் உங்களுக்கு வந்து எல்லா வகைகள்லையும் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா, ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படின்றது நடக்குது. ஆனால் அது முழுமை பேரில் தவிர ஒரு ஷேப் ஆகல தவிர பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டே இருக்கு. அந்த ஐடியாஸ் அப்படின்றது ஷேர் பண்ணாங்க. பட் தாவேக்கா தரப்புல வந்து கூட்டணிக்கு போறது அப்படின்றது வந்து இது வரைக்கும் அவங்க வந்து தனியா தான் போறோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். ஆனா இங்க இருந்து ட்ரை பண்றாங்க. நீங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாருங்க, புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே சொன்னதுக்கு பிறகு சில முயற்சிகள் நடக்குது. பேச்சுவார்த்தை எல்லா கட்சியும் பேசுவாங்க, வெளியே சொன்னா இல்ல நாங்க பேசல அப்படின்வாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து பேசுறதெல்லாம் பண்றாங்க. பட் இது எல்லாமே வந்து எப்படி ஷேப் அப் ஆகும் அப்படின்னு நம்மளால இப்போ உட்காந்து யூகிக்க முடியாது. பட் இன்னும் தேர்தல் நெருங்கும் போது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதிமுக நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி புரோக்கர்கள்னு சொன்னதாக இருக்கட்டும், உறவாடி கெடுக்கிறாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அது அண்ணாமலையை சொல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா அண்ணாமலை எதிரிங்கிற கோட்டில் தான் முன்னாடியே நிற்கிறாரு, குருமூர்த்தி தான் அந்த இடத்துல வந்து அவங்க கோட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல ஒரு எச்சரிக்கை நாங்கள் இப்படி தாங்கிறத ஒரு நோட் ஆனால் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தீர்மானத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு கொடுத்தது கொள்கையவே விட்டு கொடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை நீங்கள் பாஜகவுக்கு சாதகமாக போடுறீங்களா? அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இது லாஸ்ட்ல இப்படி பண்ணுறப்போ அது பலனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலை பற்றி இவங்க இங்கே காய் நகர்த்துறதா
இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ அதிமுக என்ன பண்ண போறாங்க? இப்போ கரூருக்கு பிறகாக நடக்கிற பொதுக்குழு அவங்களுக்கு தீர்மானத்தில் இரங்கல் தெரிவிக்கல. எதிர்க்கட்சியாக இருக்க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் முத்துக்கு தெரிவிச்சாங்க 41 உயிர்கள் உங்களுக்கு தெரியலையா? அப்போ அதிமுக தன்னுடைய கொள்கையை இழந்துக்கிட்டே இந்த இருந்தா போதுங்கிறதுக்காக பதவிக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? சரி, நிச்சயமா அதிமுக, நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இந்த களத்துல அவங்க இல்லை. அவங்க பலவீனமா தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியுது. அவங்களுக்கே தெரியறதுனால தான் அதை எப்படியாச்சும் பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது டேக் ஆஃப் ஆகல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் மாசத்துல அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைகிறது. அந்த கூட்டணிக்கான மொமெண்டம் எங்க? மக்கள் மத்தியில் இவங்களை ஒரு ஆல்டர்னேட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், அதிமுக வந்து பாஜகவோட ஏப்ரல் மாதத்தில் கூட்டணி போகாமல் இபிஎஸ் மட்டும் கன்டினியூ பண்ணியிருந்தாருன்னா, இபிஎஸ்ஸை வந்து திமுகவுக்கு எதிராக யார் அப்படின்னா அதிமுக அப்படின்ற அளவில் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க போய் பாஜக கிட்ட போனோடனே மறுபடியும் பாருங்க இவங்களை பாஜக தான் இயக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பிம்பத்துக்குள்ளேயே தான் அவங்க மாட்டின்னு முழிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரெண்டாவது, இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது, அதை பற்றி நாங்கள் பேசாமல் இருக்கோம். சரி, நாம் வந்து பேசி ஒரு தீர்மானம் போட்டோம், அதை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டிங்க அப்படின்னா அதிமுகவுக்கு தான் அது பலவீனமாக போகும். ஏன்னா அதிமுக வந்து எல்லாரும் கூப்பிட்டு கேட்பாங்க கேள்வி, நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு கண்டித்து இப்போ தீர்மானம் போடுறீங்க, அப்போ நீங்கள் இந்து முன்னணி நடத்தின மாநாட்டில் ஏன் போய் 4 பேர் உட்கார்ந்தீங்கன்னு கேட்பாங்க. இந்து முன்னணி தீர்மானத்திலையும் நீங்கள் உட்காருவீங்க, இங்கே கண்டிச்சும் தீர்மானம் போடுவீங்க, யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது எல்லா மட்டங்கள்லையும் குறைந்து கொண்டே போவதற்கான காரணம் என்னன்னா, ஒரு கிளியர் ஸ்டாண்ட் அவங்களால எந்த விஷயத்திலையும் எடுக்க முடியல. அதான் சொல்றேங்க, நீங்க இந்து முன்னணி மாநாட்டுல போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு பாஜக சாதகமா இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க இங்க கண்டிச்சு தீர்மானம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை மறுபடியும் என்ன நடக்கும்னு தெரியாது, யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது. அந்த அச்சம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க இந்து முன்னணியோடைய மாநாட்டில் போய் உட்கார்ந்து அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கெல்லாம் நீங்களும் சாட்சியாக இருந்து விட்டு தீபத்தை நாங்கள் வந்து மலை உச்சியில் ஏற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்களா இல்லையா? அப்போ அதற்கெல்லாம் சாட்சியாக இருந்து விட்டு இப்போ நீங்கள் வந்து மாற்றி எப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும்? ஸோ அவங்களுக்கு வந்து இக்கட்டான சூழல் என்னன்னா, அவங்களால ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எந்த விஷயத்துலையும் எடுக்க முடியல அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான். ஒரு அதிமுக போன்ற ஒரு இயக்கம், இந்த நாட்டை ஆண்ட இயக்கம், இன்னைக்கு வந்து இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு பிரச்சனை. நீங்கள் சரி திருப்பரங்குன்றம் தீர்மானம் கொண்டு வரீங்க, திருப்பரங்குன்றம் தீர்மானத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தி மத மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தலையிடக்கூடாது, இது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட ஒரு வார்த்தை இல்லையே. நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டவர்களை கண்டிக்கலையே நீங்கள். இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மத மோதல்கள் அப்படின்றது வந்து பெரிய அளவில் ஏற்பட்டதில்லை. மீண்டும் அந்த மாதிரி மத மோதல்களை உருவாக்குகின்ற அந்த சூழலை வந்து நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? சமூக விரோதிகள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதாச்சும் நீங்க வந்து அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணுமா இல்லையா? ஆனால் அதிமுகவால் அதை பயன்படுத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு பயம், பயன்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிஜேபியிலேருந்து பிரச்சனை வரும். இப்போ இந்த தீர்மானத்துக்கே விளக்கம் கேட்டு நயினார் அவர்கள் சந்திச்சு எதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க, என்ன உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேபி அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் நீங்கள் இந்த கூட்டணி உருவானதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இந்த கூட்டணி வந்து சேர்ந்து செயல்படல. இப்போ வரைக்கும் அந்த சுற்றுப்பயணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போனதா தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணத்துக்கு அவர் போல மற்ற தலைவர்கள் அங்கங்க அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கும் வந்து அதிமுக காரங்க ஏதோ ஒரு வகையில் போயிடுறாங்க. அதிமுகவில் இருக்க முன்னணி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் தலை காமிச்சிடுறாங்க. அது இந்து முன்னணி மாநாடாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து 2 பக்கமும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், தங்களுடைய அடையாளத்தையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வருது. நீங்கள் ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக தான் பார்ப்பாங்க. பலரும் வந்து ஏடிஎம்கேல உங்களுக்கு வந்து அதில் இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, எல்லோருக்குமான ஒரு கட்சியாக தான் அது இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அவங்க பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்களுடைய அடையாளத்தையே, தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த அடையாளத்தையே இழந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டில் திமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள்.
இதெல்லாம் வந்து கடந்த காலம். இன்னைக்கு முற்றிலுமாக வந்து இன்னைக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி அப்படின்றது அதிமுக பக்கம் வந்து அந்த கன்சிடரேஷனே இல்லை. தாவேகாவுக்கு ஒருவேளை நம்ம வந்து தாவேகா வந்து சித்தாந்த எதிரின்னு சொன்னதுனால தாவேகா வந்து தாவேகாவும் பெரிய அளவில் கடுமையெல்லாம் எதிர்க்கல. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தாவேகா மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட அதிமுக மீது இல்லை. இவங்க நீங்க சரி, நீங்க வந்து இப்போ வேல் யாத்திரை நடத்துறாங்க ஆட்சியில் இருக்கும்போது, அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா? 2016 அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? மலை உச்சியில கொண்டு போய் தீபத்தை ஏற்றினாங்களா? இல்ல, எங்கேயோ 100 ஆண்டுகள் எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்ல முடியலையே. சொன்னோன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கு. அதான் அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் இங்க. இவர் காலத்துல வந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி காட்டினாங்க. இவர் காலத்துல வந்த ஜட்ஜ்மெண்ட்டை விடுங்க, இவர் வேல் யாத்திரை அனுமதிக்கலையே. வேல் யாத்திரைக்கு தடை போட்டார்ல. வேல் யாத்திரைக்கு திரு முருகன் அவர்கள் இவரை போய் செக்ரட்டரியேட்ல சந்திக்கும் போது இந்த மாதிரி எனக்கு வேல் யாத்திரை அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, கலவரம் வந்துருங்க, பிரச்சனை வந்துருங்க, இங்க மத மோதல்கள்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இபிஎஸ். இங்க பாருங்க, நான் கூட தான் சாமி கும்பிடுறேன், அதெல்லாம் வந்து இங்க பாருங்க எங்க பூஜை அறையில எல்லா கடவுளையும் நான் கும்பிடுறேன், நான் எனக்கும் பக்தி இருக்கு, ஆனா அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னாரு. இதெல்லாம் வடநாட்டுல நடக்கிறது, இங்க நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னாரு. இங்க அனுமதிக்க முடியாதுன்னு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நீங்க ஒரு கட்சியின் தலைவராக நீங்க அந்த ஸ்டாண்டை ஏன் உங்களால எடுக்க முடியல அப்படின்னும் போது எங்க இருந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க இது வெறும் ஒரு இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்லையே, பொதுவான தமிழர்களையே இந்த பிரச்சனையை வந்து வேறு விதமாக பார்க்குறாங்கல்ல. நீங்க ஒரு வழிபாடு அப்படின்றது வந்து ஒரு அமைதியான முறையில் நடக்கணுன்றது தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு கலவரம் நடந்து ஒரு பிரச்சனை நடந்து அடித்தடி ஆகி கடையை கொளுத்துறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்களோட தான் ஒரு வழிபாடு நடக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கும் அந்த உணர்வு இருக்குது, ஆவரேஜாக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கும் ஒரு கிறிஸ்துவருக்கும் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குது. நீங்கள் மத மோதல்கள் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியும்னா பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இதுதான் விஷயம். இப்போ இந்த குறைந்தபட்ச ஒரு ஸ்டாண்ட் கூட அதிமுகவில் எடுக்க முடியல அப்படின்னும் போது அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது அப்படின்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவானவர்களுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.